அன்பர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நம்ம எழுத்தாளர் சுகுமாரனுடைய பெருவழி அப்படிங்கிற ஒரு நாவலை பற்றின இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். அந்த நாவல் ஒரு ஃபீல் குட் நாவலாக இருந்தது. ஒரு வரலாற்று பின்னணியில் சார்ந்து அதன் மேலே எழுதப்பட்ட ஒரு புனைவு அப்படின்ற வகையில் ரொம்ப அற்புதமான ஒரு நாவலாக இருந்தது. ஸோ இன்றைக்கும் நான் ஒரு புத்தகத்தை தான் அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி தான் பேச போகிறேன். அது என்ன புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நான் உங்கள் சிறகன், இது உங்களுடைய லிட்ரரி அவுல் சேனல். ஸோ இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்த போகிற நூல் பார்த்திங்கன்னா கதை அல்ல, கவிதை. நூருன் அலா நூர் அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த கவிதை தொகுப்பை எழுதினவர் கவிஞர் நிஷா மன்சூர். இவர் இதுக்கு முன்னாடி 4 புத்தகங்களை எழுதியிருக்காரு. அதில் 3 கவிதை நூல்களும் ஒரு கட்டுரை தொகுப்பும் அடக்கும். அந்த கட்டுரை தொகுப்பு மிக முக்கியமான சூஃபி ஞான மரபை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை தொகுப்பு. அவருடைய கடைசியாக வெளிவந்த பின்தங்கிய படையணியிலிருந்து ஒரு அபயக்குரல் அப்படிங்கிற ஒரு கவிதை நூலும் இந்த சூஃபி மரபுல பற்றி, அவருடைய அன்றாடங்கள், அவருடைய பல விஷயங்களை பற்றி கவிதையாக அவரை மாற்றிய ஒரு நூல். அந்த நூலை பற்றிய சில கவிதைகள் நான் ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் போட்டிருப்பேன். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பாருங்கள். நான் கார்டில் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அவருடைய முந்தைய கவிதை நூலான அந்த பின்தங்கிய படையினிலிருந்து ஒரு அபயக்குரல் நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கவிதைகள் நம்மை ஒரு மாதிரி மெய்யியல் சார்ந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நூல். அப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க இப்போ எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய மெய்யியல் சார்ந்து வாசிக்கக்கூடிய, தெரிஞ்சிக்கக்கூடிய, அதை நோக்கி பயணப்படக்கூடிய நபர்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் வகையில் இஸ்லாமிய மெய்யியல் சார்ந்த கவிதைகள் தமிழ் பரப்பில் மொழிபெயர்ப்புகளாக மட்டுமே தான் இருக்குது. இப்போ தமிழ் இலக்கிய பரப்பில் ரூமி மிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குணங்குடி மஸ்தான் சாஹிப், உமரப்புலவர், இந்த மாதிரியான நபர்கள், நாகூர் ரூமி மாதிரியான ஆட்கள், இவங்களுடைய பெயர்கள் நம்ம அடிபட்டாலுமே இப்போ கான்டெம்பரரியாக இந்த மெய்ஞான கவிதைகள் குறித்தும், மெய்யியல் சார்ந்த கவிதைகள் குறித்தும், இல்லை அது சார்ந்த உரையாடல்களை மேற்கொள்ளக்கூடியதில் கவிஞர் நிஷா மன்சூர் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். அதன் வகையில் அவருடைய இந்த நூல் வெளியிட போகிறோம் அப்படின்னு அந்த அறிவிப்பை விட்டதுமே நிச்சயமாக வாங்கி நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. ஸோ அதன் வகையில் இந்த நூருன் அலா நூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் பார்த்திங்கன்னா சூஃபி மெய்ஞான கவிதைகள் அப்படின்னு ஒரு தலைப்பில் எழுதியிருக்காரு. ஸோ இது விஷ்ணுபுரம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, அப்படி என்ன முந்தைய தொகுப்பிலிருந்து இந்த தொகுப்பில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன், அதுவும் குறிப்பாக சூஃபி மெய்ஞான கவிதைகள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்கிறதுனால என்ன நமக்கு தீனி போட போகிறாரு, இதில் என்ன மாதிரியான கவிதைகள் நமக்கு இந்த கவிஞர் கொடுக்க போகிறாரு, தன்னுடைய முந்தைய படைப்பிலிருந்து இது எப்படி வேறுபட்டதாக இருக்கும், அந்த படைப்பு நமக்கு கொடுத்த ஒரு நல்ல அனுபவம் அதை விட அதிகமாக கொடுக்குமா, இல்லை அந்த அளவுக்கு கொடுத்தா கூட போதுமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த நூலை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு விஷயம் பிடிபட்டுச்சு. என்ன அப்படின்னா, இது ஒரு வசன கவிதைகள் ஃபார்மேட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிக்கணும். அப்போது நமக்கு கவிதைகள் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வாசித்தாலும் இன்றைக்கி இந்த வசன கவிதை ஃபார்மேட்டு தான் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அப்போது அது ஒரு உரைநடையும் ஒரு கவிதையும் இணைந்த மாதிரியான ஒரு ஃபியூஷன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, இந்த கவிதை நம்மளிடத்தில் என்ன உரையாடலை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இதை அணுகணும் அப்படின்னா, முதல்ல இந்த கேள்வியோடு அணுகிறதே தப்பு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் ஏன் எனக்கு அந்த கேள்வியோடு நான் இதை அணுகிறேன் அப்படின்னா, சூஃபி மெய்ஞான கவிதைகள்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓரம் வச்சுட்டு சில விஷயங்களை நாம் அறிவால் அணுகாமல் மனசால் அணுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே எல்லா விஷயங்களையும் அறிவால் மட்டுமே அணுகாமல் சில விஷயங்களை நம்ம மனதளவில் அணுகும் பொழுது நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு மன நிம்மதி அது அறிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைப்பதில்லை. அப்படி இந்த சூஃபி கவிதைகள், இந்த சூஃபிசம் சார்ந்த அல்லது எந்த மெய்யியல் சார்ந்த, எந்த மதத்தினுடைய மெய்யியல் சார்ந்த விஷயங்களை நம்ம அணுகும் பொழுதும் நம் அறிவின்பால் நாம் அணுகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ஒரு பெருத்த ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த ஒரு சின்னதான ஒரு புரிதல். அதை மனதளவில் அணுகும் பொழுது
அது கிடைக்கக்கூடிய ஒரு 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 மகிழ்ச்சியோ ஒரு திருப்தியோ வந்து அது ரொம்ப அதிகம். இப்போது தமிழ் மொழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ திருப்புகழ் இருக்குது அப்படின்னு சொன்னால், திருப்புகழ் எதனால் அது எழுதப்பட்டிருக்கு, ஏன் அப்படின்ற அதுக்கு பின்னாடிலாம் போகாமல், அந்த திருப்புகழுடைய அந்த தமிழ் அந்த இன்டென்சிட்டியை வந்து நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது நமக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அக மகிழ்வு இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே ஒரு ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது. அது வந்து அது மதங்கள்லாம் கடந்து நமக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கூட நறுமணத்துயிரே நறுமணத்துயிரேன்னு சொல்லி கம்பனுடைய காதல் கவிதைகள் இசையுடைய ஒரு நூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து அந்த அதை வந்து ஒரு காதல் சம்மந்தமாக படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மென்மையான ஒரு சிரிப்போடவே அந்த நூலை வந்து வாசிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து ஏற்படுது. ஸோ அது ஒரு குட் ஃபீல் தானே, அதை ஏன் நம்ம வந்து மறுக்கணும்? எப்போயுமே ஏன் அறிவின் பால் மட்டுமே ஒரு நூலை வந்து நாம் அணுகணுமா அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து தான் இந்த நூலை வந்து வாசிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா என்ன இருந்ததுன்னா, இந்த ரமலான் மாதம் தொடங்கியிருக்கு. இந்த ரமலான் மாதம் தொடங்கினதோ என்னவோ இந்த முழு நூலுமே கிட்டத்தட்ட ஒரு 90% ரமலான் மாதத்தை பற்றின, ரமலானை சுற்றி நடக்கக்கூடிய அவருடைய அன்றாட விஷயங்களை இதை கவிதையாக அவர் மாற்றிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு பட்டுச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்த வேறு எந்த நூல் வரலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். குறிப்பாக அந்த ரமலானுடைய அந்த முதலிருந்து கடைசி வரைக்கும் அந்த 30 நாள் அந்த நோன்பு, அதை சுற்றிய ஒரு வாழ்வு முறை, இது எல்லாத்தையும் ஒரு ஆவணப்படுத்திய வகையில் இந்த நூல் ஒரு முக்கியமான நூல். இதுதான் முதல்ல தமிழில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னுடைய சிற்றறிவுக்கு இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதோனும் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அதை நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் நாமளும். அப்போது அந்த 30 நாள் நோன்பு என்பது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான, தன் வாழ்க்கையில் மிக முக்கியமான 30 நாளாக நாம் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களுடைய 5 கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நோன்பு வந்து எல்லா மக்களும் வந்து அந்த 30 நாள் நிலையை வந்து நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய தவறுகளும் குறைவாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லா முஸ்லீம்களும் நினைப்பது உண்டு. அதனால் இந்த நோன்பு நோற்பது என்பது அவர்களுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்குது. அதை குறித்து வந்து ஒரு கவிதையாக பண்ணும்பொழுது, இதெல்லாம் நாமளும் வந்து இப்படி வந்திருக்கோமே, இது கடந்து வந்திருக்கோமே அப்படின்னு சில இடங்கள் நமக்கு தோணும். சில இடங்கள் நாம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக, ஒரு வெறுமனே ஒரு நோன்பு என்பது ஒரு கடமைக்கு காலையில் எழுந்து சகர் பண்ணுறதுலேருந்து இஃப்தாரில் நோன்பு துறக்கிற வரைக்குமான ஒரு காலகட்டம்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேறு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, நோன்பு வைப்பது நம்மளுடைய கடமை என்கிற அளவில் மட்டுமே அது கடந்து போவாங்க. ஆனால் நோன்பு வைப்பது அது மட்டும் அல்ல, அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த நூலின் மூலயமாக நிறைய விஷயங்கள் நம்மளோட அவர் பேசுகிறார், கவிஞர் பேசுகிறாரு. அது வந்து நிஜமாகவே ரொம்ப புதுமையாக இருக்குது. எல்லாருமே அதை நம்ம நோன்பு வைக்கக்கூடிய எல்லாரும் அதை நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதை நம்ம வந்து இந்த கவிதையாக வாசிக்கும் பொழுது, ஆமாம்ல இது வந்து நம்ம இப்படிலாம் இருக்குல்ல அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது. அதே போல் தன்னுடைய மகளுடனான ஒரு உரையாடலை வந்து கவிதையாக மாற்றும் பொழுது, அந்த கவிதை மற்ற கவிதைகளை விட இன்னும் ஒருபடி மேல் போயிட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு 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 கவிதையாக மாறுறது வந்து ஒரு டிவைன் டச் மாதிரி இருக்குது. தன் மகளோடு நடக்கக்கூடிய அந்த நோன்பு, அந்த உரையாடல், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நான் சில கவிதைகளை உங்களோட வாசித்து காட்டுறேன், உங்களுக்கு வந்து அது புரியும். நான் ஒரு நிறைய முக்கியமான கவிதைகள், அதில் நான் சிலவற்றை மட்டும் நான் வாசிக்கிறேன். தன்னையே கூலியாக அளிக்க தயாராக இருக்கும் பெருங்கருணையாளனிடம் தனியாக கேட்க என்ன இருக்கிறது? கோரிக்கைகள் ஏதுமற்ற சரணடைதலின் கண்ணீரை அன்றி வேறெந்த பிரார்த்தனைகளும் இல்லை. அப்போது இதிலுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு டெப்த்னஸ் இருக்குது. என்னென்னா, நாம் வந்து நம்மளுடைய கண்ணீர் வந்து எல்லாம் அறிந்தவன் அந்த இறைவன். அவனிடத்தில் நீ வந்து கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை. உன்னுடைய வந்து கண்ணீர் என்பது உன்னுடைய எல்லாவற்றையும் அவனுக்கு அந்த பெருங்கருணையான இடத்துல வந்து புரிய வச்சிரும் அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளின் மூலயமாக நமக்கு புரிய வைக்கிறார். அகச்சூழலின் அவதானம் கூட கூட புறச்சூழலில் குறைகிறது கவனம். ஆழ்கடலில் மூழ்க மூழ்க உள்ளுக்குள் நிகழ்கிறது சூரியோதயம். நான் எனும் சுயத்தின் துயரங்களில் இருந்து முரசொலிக்கிறது சத்திய சுதந்திரம். இது வந்து இந்த கவிதையை வந்து நம்ம டீகோட் பண்ண அப்படின்னா, நம்மளுடைய மனசனுடைய ஆழத்தை நம்ம தெரிஞ்சிக்க
நம்மை சுற்றி இருக்கக்கூடிய புறச்சூழல்கள் எல்லாமே அதன் மீது இருக்கக்கூடிய கவனம் என்பது நமக்கு குறையுது. அப்போ இது என்ன வராதுன்னா, முதல்ல நீ கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வெளியில் இருக்கிற விஷயங்கள் அது எல்லாத்தையும் நம்மளுடைய புறச்சூழல் கவனிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதை விட நம்மை நாம் சரியாக புரிஞ்சு வச்சுருக்குறோமா, நம்மளுடைய டெப்த்னஸ் நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது அந்த அந்த கேள்வி இருக்குல்ல, அதை வந்து முதல் 2 வரிகளில் கேட்குறாரு. ஆழ்கடலில் மூழ்க மூழ்க உள்ளுக்குள் நிகழ்கிறது சூரியோதயம். அப்படி நாம் ஒரு கடலுக்குள்ளே போய் மூழ்கி எப்படி வந்து நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, நம்முடைய மனதும் அப்படி ஒரு மிக ஆழமான ஒரு கடல். அதற்குள்ளாக மூழ்க மூழ்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெளிவடைய சூரிய உதயம் வெளியே எங்கேயும் நிலப்பரப்பில் நடக்கிறதில்ல, உனக்குள்ளேயே நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கிறார். நானினும் சுயத்தின் துயரங்களில் இருந்து முரசொலிக்கிறது சத்திய சுதந்திரம். அப்படி ரொம்ப ஒருத்தர் இன்டெப்த்தாக போக போக என்னத்தை அழிக்கிறான்னா, நான் என்கிற சுயம் வந்து உன்னிடத்துலேருந்து அழிந்து போகி நீ ஒன்றும் இல்லை, நீ ஒரு சத்தியமான சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த கவிதையின் மூலயமாக நம்மளிடத்தில் இன்டர்பிரேட் பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு கவிதையாக இருந்தது இந்த தொகுப்பில். தாய் அமுது ஊட்டுவது போல நோன்பு அருளூட்டுகிறது, நான் பசியுடன் இல்லை நோன்புடன் இருக்கிறேன். இது வந்து இந்த ரொம்ப ஒரு 4 வரி தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நோன்பு என்பது பட்டினியாக இருக்கிறது மட்டும் இல்லை. அப்போ அது ஒரு நோன்புங்கிறது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம இடத்துல சொல்ல வர்றாரு. அப்போ அது நம்ம உணர்ந்து பார்க்கும்பொழுது, ஆமாம் இல்லை, நம்ம வந்து ஒரு கடமைக்கு நம்ம ஒரு நோன்பு வைக்கிறோம்னா அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது, அது ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. செல்லா காசுகளுடன் உன் கடைவீதிக்கு வந்துவிட்ட சூட்சுமம் அறியா எளிய வணிகன் நான். நோன்பாளியின் உறக்கத்தையே வணக்கமாக ஏற்றுக்கொண்ட நீ வெறும் கைகளுடனா என்னை திருப்பி அனுப்பிவிடப் போகிறாய். நீ வந்து தூக்கத்தையே வந்து நீ வந்து ஒரு ஒரு பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாதத்தில் என்னை எப்படி நீ வெறுங்கையால் எனக்கு நீ எப்படி நீ அனுப்பிடுவ அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நம்மளிடத்தில் வைக்கிறாரு. எப்படி விட்டுருவான் நம்மளை? நீங்கள் ஒழு செய்யும்போது அந்தந்த உறுப்புகளால் செய்த பாவங்கள் கழுவப்படும் என நற்செய்தி பகிர்ந்தனர் நாயக கண்மணி. நீங்கள் ஒழு செய்த நீரை கண்டால் செய்த பாவங்களை சொல்லிவிடுவேன் என்று உரைத்தனர் இமாமுல் ஆலம். பாவ நீரை உறிஞ்சி புன்னகைக்கும் பள்ளி தோட்டத்து நறுமலர்களில் பாவங்களின் தடையும் சிறிதும் இல்லை. பரிசுத்த ஞானவான்கள் உங்கள் பாவங்களை பெற்றுக்கொண்டு புன்னகையை பரிசளிக்கிறார்கள் என்றார் சூஃபி. ஞானிகள் நடமாடும் மலர்கள் எனில் நின்று அருள்பாலிக்கும் மலர்கள் ஞானிகள் அல்லவா என்கிறான் முசாஃபிர். எனக்கு இந்த என்றார் சூஃபி என்கிறான் முசாஃபிர் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இவர் எழுதின பெரும்பாலான கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். அப்போது அது வந்து அந்த சூஃபி ஒன்று சொல்கிறதும் அதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்கிறதுமே இரண்டுமே 2 விதமான ஒரு தன்மைகளை, இரண்டுமே நமக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வினாக்களாக இருக்கும். இது 2 பேருமே அவர் கேட்குற கேள்வியும் அதற்கான பதிலுமே அப்படியான ஒரு முக்கியமான ஒரு கவிதையாக இது எனக்கு பட்டது. அடுத்து, முன்சஃபின் வரிசையிலிருந்து தொழுபவர்களை விலக்கி கொண்டு வெளியே வருகிறான் ஒரு சின்னஞ்சிறுவன். இந்த கவிதை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிவைனுடைய உச்சம். இந்த கவிதை வந்து முன்சஃபின் வரிசையில் இருந்து தொழுபவர்களை விலக்கி கொண்டு வெளியே வருகிறான் ஒரு சின்னஞ்சிறுவன். ஹவுலின் அருகிலுள்ள தண்ணீர் குழாயில் ஒரு டம்ளர் பிடித்தவன் மீண்டும் அனைவரையும் முண்டிக்கொண்டு முதல் சஃப்புக்கு விரைகிறான். தொடர்ச்சியான விக்கல்களுடன் தொழுது கொண்டிருக்கும் முதல் சஃப் தொழுகையாளியிடம் தண்ணி குடிங்க மாமா என்கிறான். ஒரு ஒடுங்கிய டம்ளரில் ததும்பிக் கொண்டிருக்கிறது அளவிலா அருளாளனின் பேரருள். ஹாஃபிஸின் ஓதுதல் தடைப்படுகிறது ஒரு நொடி. விக்கல் தொழுகையாளியின் கண்களில் திடுமென ஒரு நடுக்கம். என முகம் நோக்கி தன் விரல்களால் அளாவிய நீரை நீட்டிக்கொண்டே இருக்கிறான் சிறுவன். சலாம் கொடுத்ததும் விக்கல் தொழுகையாளி கட்டி அணைத்து அவன் நெற்றியில் முத்தமிடுகிறார். சட்டென நின்று விடுகிறது விக்கல். பரக்கத் பொருந்திய டம்ளர் நீரை தொழுகையாளிகள் அனைவரும் ஆளுக்கு ஒரு மிடறு அருந்தி சிறுவனை முத்தி நுகர்கின்றனர். 100 முத்தங்கள் பெற்ற நெற்றியுடன் அல்லாஹு அக்பர் என நேரடியாக சஜ்தாவுக்கு செல்கிறான் சிறுவன். மகத்துவம் மிகுந்த இரவின் அருள்மிகு தடயங்கள் மண்ணில் தவழத் தொடங்கிவிட்டன. இது வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. இப்படியான ஒரு 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 காட்சியை நம்ம ஒரு மசீதினுடைய முன் சஃபில் நின்று தொழுதுகிட்டு இருந்து நம்ம ஒரு இது கற்பனையாக நம்ம செய்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த கவிதையினுடைய அந்த அடர்த்தி என்பது நமக்கு புரியலாம். அடுத்ததாக, இன்றைக்கி 700 பேர் நோன்பு திறந்திருக்காங்க, என் கடையில் அல்லாஹ் என்னை ஏற்றுக்குவானா என கேட்டார் வணிக நண்பர் ஒருவர். அவன் அளவற்ற அருளாளன், ரஹ்மானாக இருக்கிறான். மன தூய்மையுடன் செய்யும் ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் அவன் செவி சாய்க்கிறான், பதில் அளிக்கிறான். நோன்பாளிகளின் வயிற்றை குளிர வைத்த உங்களை அப்படியே விட்டுடுவானா என்ன என்றேன்.
மாஷா அல்லாஹ் என பதில் உரைத்தார். மாஷா அல்லாவை எங்கே எப்படி உபயோகிக்க வேண்டுமென்ற உபதேசிக்கவில்லை நான். அல்லாவை முன்னிறுத்தி ஒரு ஆத்மார்த்தமான சொல்லை சொல்ல வந்த இதயத்தின் உட்பொருளை உணர்ந்த இரட்சகன் சொற்கொலையாக பார்த்து கொண்டிருப்பான். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்றத விட அதில் இருக்கக்கூடிய அந்த செயலினுடைய அழகு, அந்த செயலினுடைய இருக்கக்கூடிய கருணையும் அன்பும், அதுதான் இறைவனுக்கு மிக முக்கியமான ஒன்று. உங்களுடைய சொற்கள் அல்ல, சொற்களையாக கடவுள் கவனிச்சிட்டு இருக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இந்த கவிதையில் இருக்கும். இரவு தொழுகைக்கு உள்ளம் இயந்து வரும்போது 27ஆம் கிழமை வந்துவிடுகிறது. உண்ணா நோன்புக்கு உடம்பு ஒத்துழைக்கும் நேரத்தில் ரமலான் முடிந்து விடுகிறது. தூக்க கலக்கம் அகலுவதற்குள் தஹஜுத்தின் 4 ரக்காத்துகள் நகர்ந்து விடுகின்றன. இஃப்தாரின் மயக்கம் களைவதற்கு முன் தராவி நேரம் வந்து விடுகிறது. வறுமையின் நெருக்கடிகள் விலகும் போது நோய்மை நெருங்கி விடுகிறது. வாழ்வின் நுணுக்கம் பிடிபடும் போது மரணம் வந்து விடுகிறது. முதுமைக்கு முன் இளமையை, நோய்க்கு முன் ஆரோக்கியத்தை, வறுமைக்கு முன் செல்வத்தை, வேலைக்கு முன் ஓய்வை, மரணத்திற்கு முன் வாழ்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உரைத்தார் கண்மணி நாயகம். அதாவது இந்த கவிதை அந்த அந்த நோன்புக்காக, நம்ம தொழுகைக்காக நம்ம உடல் ஒத்துழைச்சி நம்ம அதுக்கான ஒரு மனிதராக மாறிட்டு வரும்போது அந்த ரமலான் முடிவுக்கு வரும். இப்படி எப்படி நம்மளுடைய அன்றாடங்கள் அதுக்காக நம்ம மாறிட்டு வரும்பொழுது எப்படி சடார்னு ஒரு நாள் முடிவடையுதோ, இப்படித்தான் நம்மளுடைய வறுமை நெருக்கடிகள் விலகும்பொழுது நோய்மை நெருங்கிறது அப்படின்னு சொல்கிறது. வாழ்வின் நுணுக்கம் பிடிபடும்போது மரணம் வந்துடுறது. இது எல்லாமே ஒரு அப்சர்டு. நம்ம எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. நம்ம ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்போது அதனால தான் கண்மணி நாயகம் நமக்கு ஒரு சொல்கிறார். என்ன அப்படின்னா, முதுமைக்கு முன் இளமையை, நோய்க்கு முன் ஆரோக்கியத்தை, வறுமைக்கு முன் செல்வத்தை, வேலைக்கு முன் ஓய்வை, மரணத்திற்கு முன் வாழ்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த கவிதை அதன் வகையில் ரொம்ப சிறந்த ஒரு கவிதையாக இருந்தது. மகளை பற்றிய கவிதைகள் நிறைய நான் எழுதியிருக்காருன்னு சொன்னல, அதில் ஒன்று, அப்போ இன்றைக்கி நியத் சொல்லாமலே தண்ணி குடிக்கலாமா என கேட்டால் குட்டி தேவதை அஸ்பியா. குடிக்கலாமே செல்லம் என்றதும் குடித்த மகளுக்கு சட்டென புறையேறி கண்களில் நீர் கோர்த்தது. பகலில் தண்ணி குடித்து 1 மாதம் ஆகிடுச்சல்ல, அதான் புறையேறுது என்றேன். இல்லைப்பா, நான் வச்ச நோன்பெல்லாம் என்னையே நினச்சிட்ருக்கு என்றாள். அப்போ நோன்பு முடிஞ்சிட்ருக்கோம். அப்போ பகலெல்லாம் எந்த தண்ணியோ எந்த ஆகாரமும் எடுத்துக்காமல் இருந்து பழகி போன ஒரு குழந்தைக்கு அந்த நோன்பு முடிந்ததுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் தண்ணி குடிக்கும்போது புறையேறுது. அப்போது நமக்கு புறையேறுதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா, நான் வைத்த அந்த நோன்பு எல்லாம் என்னை நினச்சிருக்கு, அதனால தான் எனக்கு புறையேறுதுன்னு சொல்லுதில்ல. அது அந்த குழந்தை இடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுதான் இந்த கவிதையினுடைய மிக முக்கியமான ஒரு அழகாக எனக்கு பட்டுச்சு. ஆக இப்படியாக நிறைய அற்புதமான கவிதைகள் இந்த நூல் முழுக்க இருக்குது. நம்மளால் அதை வாசிக்க முடியும். என்ன இதில் ஒரு எனக்கு விஷயமாக பட்டுச்சு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயமாக பட்டுச்சுன்னா, இது இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரர்களுக்கு இந்த நூல் எப்படி புரியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சவால். ஆனால் மேபி அவங்க தன் இஸ்லாமிய நண்பர்களோட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கவிதை நூலாக அவர்களுக்கும் அமையலாம். ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் நிச்சயமாக இந்த கவிதை நூலை வாசிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இந்த ரமலான் மாதத்துக்கும் அவங்களுக்குமான ஒரு பிணைப்பு நிச்சயமாக ஒவ்வொரு கவிதை வாசிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளாக அந்த ஒரு சிரிப்பு என்பது, ஒரு மகிழ்ச்சி என்பது அவர்களுடைய முகத்தில் ஏற்படும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த நூல் படிக்கும் பொழுது. ஆக அந்த வகையில் வழக்கம் போல் அவருடைய ஒரு அடர்த்தியான ஒரு மொழி இதுலேயும் அவர் கையாண்டு இருக்கிறது. இஸ்லாமிய பரப்பில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது எந்த அளவுக்கு முதிர்ச்சியான அளவில் இருக்குது அப்படிங்கிறது இந்த கவிதை நூலில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை தொகுப்பு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்னது போல் இப்படி ரமலானை வைத்து, ரமலான் முன் வைத்து முழுவதுமாக எழுதப்பட்ட ஒரு கவிதை நூல் அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழியில் இதற்கு முன்பாக வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த நூல் தான் முதல் நூல் அப்படிங்கிற வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலை அது நமக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம். நிச்சயமாக மற்ற சகோதரர்களுக்கும் வேறு மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கும் இந்த நூல் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த நூலை நீங்கள் வாங்கி வாசிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இப்படியான ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்த கவிஞர் நிஷா மன்சூர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு புத்தக அறிமுகமோ அல்லது கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.